எது வரைக்குமா எழுதியிருக்க கடைசி? தனக்கு ஆமாம். அப்போ 100 போர் சேவகர்களுக்கு தலைவனாக இருந்தாலும் அவன் தன்னை பலருக்கு தலைவனாக இருப்பதை போல் காட்டவில்லை. 100 ரோமானிய போர் சேவகர்களுக்கு தலைவனாக இருந்தாலும் அவன் தன்னை முதலில் பலருக்கு தலைவனாக இருப்பதாக காட்டவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசுவிடம் தன்னை அதிகாரத்தின் கீழ் உள்ளவன், தன்னை அதிகாரத்தின் கீழ் உள்ளவன் என்று காண்பித்தார். தன்னை அதிகாரத்தின் கீழ் உள்ளவன் என்று காண்பித்தார். தான் விரும்புகிற எந்த வழியிலும் தனக்கு கீழே உள்ளவர்களை வழிநடத்துவதற்கு உண்மையான சுதந்திரம் தனக்கு இல்லை என்பதை அவன் சரியாக புரிந்து கொண்டான். தனக்கு மேல் இருந்த அதிகாரிகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவனாய், அவர்கள் தரும் கடமைகளை செய்கிற பொறுப்பான தலைவனாக அவன் இருந்தான். ஒன்று, மக்களை நிர்வாகம் பண்ணுகிற அரசாங்கம். ரோமர் 13:1-7. ரோமர் 13:1-7. 1 பேதுரு 2:13-17. 1 பேதுரு 2:13-17. ஒரு குடும்பத்தின் தலைவன். யாத்ராகமம் 20:12, எபேசியர் 5:22, 23, 6:1-4.
நிறுவனங்களில் குடும்பத்தில் தலைவர்களை தேவன் நியமிக்கிறார். அதேபோல் திருச்சபையிலும் தேவன் முறையான அதிகாரத்தை தந்துள்ளார். எபிரேயர் 13:17. நூற்றுக்கு அதிபதியைப் போல எந்த மனித தலைவருக்கும் தான் விரும்புகிறபடி செயல்பட முழுமையான அதிகாரம் இல்லை. மாறாக எல்லா அதிகாரமும் நம் யாவரையும் படைத்த தேவனிடமிருந்து வருகிறது. தேவனாகிய கர்த்தர் மட்டுமே இறையாண்மை உள்ளவர். எனவே தலைமை பொறுப்பில் உள்ள அனைவரும் எப்போதும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த பூமியில் தமது நோக்கத்தை நிறைவேற்ற தலைவர்களின் மூலமாகவே செயல்படுகிறார். நீதிமொழிகள் 21:1. இயேசு கிறிஸ்து தமது பூமிக்குரிய ஊழியத்தில் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இவ்வித முன்மாதிரியாக கொண்டு தேவ சித்தத்தை செய்து முடித்தார்.
யோவான் 8:28-29, 17:4. யோவான் 8:28-29, 17:4. இதை கருத்தில் கொண்டு சிறந்த தலைவர்கள் எப்போதும் இயேசுவின் மாதிரியை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவரவர் தாம் விரும்பும் வழியில் மற்றவர்களை தம்மை பின்பற்றுகிறவர்களை வழிநடத்தி செல்ல மனிதர்களாகிய யாருக்கும் உரிமை இல்லை. கிறிஸ்தவ தலைவர்கள் தாங்கள் சொந்த விருப்பப்படி உருவான தலைவர்கள் அல்ல. மாறாக அவர்கள் தேவனாகிய கர்த்தரால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை மையமாக கொண்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோவான் 15:16. அதிகாரத்திற்காக, பதவிக்காக ஊழியத்தை செய்யாமல் தனிப்பட்ட ஆற்றல் ஆகியவற்றை சார்ந்திருப்பதற்கு பதிலாக அவர்கள் எல்லா அதிகாரத்தையும் ஆளுகையையும் கொண்ட தேவனையே நோக்கி பார்க்கிறார்கள். தாழ்மையான வேலைக்காரன் என்பது
தலைவர்களின் சிறப்பு இயல்பாக இருக்க வேண்டும். தலைவர்களின் சிறப்பு இயல்பாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவ தலைவர் முதலில் ஒரு வேலைக்காரன் அல்லது பணிவிடைக்காரன். முதலில் ஒரு வேலைக்காரன் அல்லது பணிவிடைக்காரன் என்பதை மறந்துவிடக்கூடாது. தான் ஒரு பணியாளன் என்கிற எண்ணத்தை, தான் ஒரு பணியாளன் என்கிற எண்ணத்தை இழந்தால் பெருமை உள்ளே பிரவேசிக்கும். பெருமை உள்ளே பிரவேசிக்கும். இது ஆபத்தானது. மேலும் தலைவர்களுக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் இடையில் தடை சுவரை உண்டாக்கும். தலைவர்களுக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் இடையில் தடை சுவரை உண்டாக்கும். தேவன் எதிர்க்கிற விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறது. தேவன் எதிர்க்கிற விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறது. யாக்கோபு 4:6, நீதிமொழிகள் 6:16-17. ஒரு கிறிஸ்தவ தலைவர் ஒரு ஆட்சியாளரோ அல்லது சர்வாதிகாரியோ அல்ல. ஒரு கிறிஸ்தவ தலைவர் ஒரு ஆட்சியாளரோ சர்வாதிகாரியோ அல்ல. மாறாக அவர் கிறிஸ்துவின் பணிவிடைக்காரன். அல்லது வேலைக்காரன். பிலிப்பியர் 2:1-8. சுய திருப்திக்காக தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு தளமாக தலைமை பதவியை தேடுவதும் பயன்படுத்துவதும்
வேலைக்கார தலைமைத்துவம் அல்ல. தலைமைத்துவத்தை ஒரே வார்த்தையில் வரையறுத்தால் சிறந்த தலைவர்களாக இருக்கிறார்கள், அநேகர் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். தலைமைத்துவத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது என்பதை இயேசு தம்முடைய சீடர்களுக்கு தெளிவாக கூறினார். தலைமைத்துவத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது என்பதை தம்மை பின்பற்றும் சீடர்களுக்கு மிக தெளிவாக கூறினார். மத்தேயு 20:20-28, யோவான் 13, சீசர்களின் பாதங்களை கழுவி தாழ்மையுடன் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். சீசர்களின் பாதங்களை கழுவி தாழ்மையுடன் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். யோவான் 13:15. பல உலகத் தலைவர்கள் பயமுறுத்துவது, அல்லது மேன்மை உணர்வு, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அல்லது மேன்மை உணர்வு ஆகியவற்றை பயன்படுத்தி பின்பற்றுகிறவர்களை அடிபணிய செய்கிறார்கள். இவை ஒருபோதும் சபை தலைவர்களின் பண்புகளாக இருக்காது. மத்தேயு 20:25-28, 1 பேதுரு 5:1-7. மத்தேயு 20:25-28 எழுதிக்கலாம். 1 பேதுரு 5:1-7, எபேசியர் 3:8, 1 தீமோத்தேயு 1:15, மத்தேயு 24:45, 25:21-23.
என்னப்பா தூக்கம் வருதா? எனக்கு தூக்கம் வருது. இப்போ 2 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். சிறந்த தலைவர்கள், தலைமைத்துவத்தில் சிறந்த தலைவராக இருக்கு. ஒன்று, எந்த அதிகாரம் தேவனிடத்திலிருந்து வருது, அது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாம் தேவன் தேவன் சொல்லிட்டு போவான் எல்லா ஊழியக்காரன். அப்படி சொல்லக்கூடாது. சத்தியம் தெரியாதவன் தான் சொல்லுவான் எல்லாம் தேவன் எல்லாம் தேவன். இவனுக்கு தேவனுக்கு தொடர்பே இருக்காது. ஆனால் தேவன் தேவன் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? தொடர்பு வச்சுக்கிட்டா சொல்லிடுறோம். சும்மா அப்படியே சொல்லிட்டு போனாங்க நமக்கு முன்னாடி உள்ளவங்க. நம்மளும் அதை பார்த்துட்டு சொல்கிறது தேவன் தேவன். நமக்கு தெரியாது தேவனோட எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குன்னு. தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ 3 பிரிவாக பிரிக்கிறேன். நாட்டு மக்களை, இப்போ தமிழ்நாட்டில் 7-8 கோடி மக்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு அரசாங்கத்தில் பல துறைகள், அதுக்கு அமைச்சர்களை போடுறான். ஒவ்வொரு அமைச்சருக்கும் பிஏ போடுறான். அப்படி அதிகார வர்க்கங்களை போடுறான். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், எல்லாமே இந்தியன் சர்வீஸ். அப்போ நிறைய படித்தவங்களெல்லாம் அதிகாரிகளாக போடுறாங்க, அமைச்சர்களாக போடுறாங்க. துறைத்தரங்கள், அதிகாரங்கள், இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் உள்ள பொருளாதாரிகளின் சேனைகள் அப்படின்னு சபைக்கு கேஜுவலாக சில அதிகாரங்களை சொல்கிறாரு பவுல். பரிசுத்தாவியானவர் சொல்கிறார். இதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. சும்மா பிரதம் பண்ணணும், பாட்டு பாடுங்க, கையை தட்டு நீ போகிறாங்க. மிகப்பெரிய வஞ்சகத்துக்குள்ளே பிசாசு கொண்டு போயிரு. முதல்ல அவன்கிட்ட தலையை கொடுத்துட்டோம், தலையை உருவி எடுத்துறேன். அப்போ தான் பரலோகம். இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. சாசு நிறைய வஞ்சிச்சிட்டான். உலகளவில் கொஞ்சம் வஞ்சிச்சிட்டான், ஏமாத்திட்டான். அதனால் நாம் தலையை, அவன் கையில் மாட்டிக்கிட்ட தலையை உருவி எடுத்துரு. அப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இறைவன் எப்படி நடத்துக்கிறேன் அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம உலக அதிகாரத்தை யோசிக்கிறோம். அப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கார், அவரை சுற்றி அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, அவங்கள சுற்றி அதிகார வர்க்கங்கள் இருக்கு. இப்படித்தான் ஒரு ஆளுகை நடக்குது. ஆளுகை அதாவது இந்த அதிகாரம்னு வாசிக்கிறோம்ல. அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, இறைவன் தான் கொடுத்துருக்க. மனுஷன் ஓட்டு போட்டு எடுத்தாலும் அந்த ஆட்சியில் அதிகாரத்தை கொடுக்கறது இறைவன். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 13:1-7 வாசி. மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியை கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்களே. ஆகையால்
யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். போதும். இப்போ உலகத்தில் ஆட்சியாளர்களை தேவன் ஏற்படுத்தி மக்களை வழி நடத்துகிறார். அப்போ ஆட்சியில் வந்து உட்காந்துட்டாங்கன்னா அமைச்சர்களாக அதிகாரிகளாக வந்து சீட்டில் உட்காந்துட்டாங்கன்னா ஏற்படுத்துகிறவர் தேவன். அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறது யாரு? யாரு? தேவன். அது பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு ஆட்சியில் உட்காந்துட்டான் அப்படின்னா, சீட்டில் உட்காந்துட்டான்னா அந்த சீட்டை கொடுக்கறது தேவன். இந்த இடத்த கொடுக்கறது தேவன். அது பிஜேபிக்காரனாக இருந்தால் நமக்கு என்ன? நீ நன்மை செய்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்கிட்ட அக்கிரமம் இருந்தால் அழைச்சிவ, உங்ககிட்ட தேவ பிரசனம் தேவ சமூகம் இல்லாட்டா பயப்படுவேன். அதிகாரிகள் வர்றான், திடீர்னு வர்றான், இந்த இடத்துக்கு வரி போட்டியான்னு கேட்பேன். ஆமாம் வரி போட்டு, வரி போட்டால் வரி போட்டு பில்லை காமிக்கும். ஈவி பில்லு கட்டிட்டானே கேட்பேன், இல்லை பீஸை பிடிச்சி போயிடுவேன். இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? தேவன். இப்போ கீழ்ப்படியது மனுஷன். இந்த பிசாசு இந்த ஊழியக்காரங்களுக்குள்ள வந்து இறங்கி வச்சு உள்ள உட்காந்துக்கிட்டாங்க மனுஷன். அப்போ இந்த அதிகாரத்தை அவன் வாசிக்கல, பைபிள் கையில் இருந்தாலே வாசிக்கல. தேவன் எப்படி ஆளுகை செய்கிறார் தெரியாது, தேவனை தெரியாது. ஆனால் தேவனை பற்றி பேசுவேன். அப்போ தாசில்தாரை ஏற்படுத்தினது தேவன், கலெக்டரை ஏற்படுத்தினது தேவன், வரி வசூல் பண்ணுறவனை விஓவை ஏற்படுத்தினது, ஆரையை ஏற்படுத்தினது, மருத்துவத்துறையை ஏற்படுத்தினது, டாக்டர்ஸ், பெரிய டாக்டர், சின்ன டாக்டர், இதெல்லாம் மனுஷன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா நம்ம யாருக்கு கீழ்ப்படியலைன்னா தான் அந்த அறிவு இருக்கணும். மனுஷன் இவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. எவனாவது எவ்வளவு சொல்லுவாங்க, நான் சொல்றேன். அது விசுவாசியா, ஊழியக்காரியா, ஊழியக்காரனா, கையில் பைபிள் வச்சிருக்கானா, நான் படிக்க சொல்லுவேன். எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஒருவன் கீழ்ப்படியலைன்னா அவன் தேவனுக்கு கீழ்ப்படியல. யாரு கீழ்ப்படியல? தேவனுக்கு கீழ்ப்படியல. ஆசிரியர்கள் இருக்காங்க, கல்வித்துறை இருக்கு, அதிகாரிகள் இருக்கான், ஆசிரியர்கள் இருக்கான், கீழ்ப்படியணும்ல. மருத்துவத்துறையில் பெரிய பெரிய டாக்டர்ஸ் அதிகாரிகள் இருப்பான், கீழ்ப்படியணும்ல. அப்போ வருவாய்த்துறைக்கு அதிகாரி இருப்பான், அமைச்சர் இருப்பான், தொழில்களுக்கு அதிகாரி இருப்பான், அமைச்சர் இருப்பான். எல்லாத்துக்கும் ஆளுகளை போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஆளுகையை அதிகாரத்தை கொடுக்கிறவர் தேவன். அந்த அறிவு பாஸ்மார்களுக்கு இருக்கணும். அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்தை எதிர்த்து நிற்கிறான். இந்த அறிவு வேணும். மனுஷயா அவனை கீழ்ப்படிய முடியாதுயா, நாங்கள் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம். அப்போ அப்படி பேச வைக்கிறது யாரு, அப்படி சிந்திக்க வைக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? சைத்தான், இப்லீஸ். அது உள்ள இறங்கிருச்சு, தண்ணி போட்டது மாதிரி பிசாசு உள்ள இறங்கிட்டு இப்படி பேச வைக்கும். தண்ணி போட்டவன் பேசுவான் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? குடிகாரன் பேச்சு அது மாதிரி தான். இந்த பாஸ்மார்கள் பேசுறது, பிரசவம் பண்ணுறதுலாம் அப்படி சத்தியம் தெரியாது. இப்போ அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்க கூடாது. மாதம் பில்லு கட்டணும், தண்ணி பில்லு கட்டணும், இபி பில் கட்டணும்,
வருஷத்துக்கு ஒரு தடவை நில வரி கட்டணும், வீட்டு வரி கட்டணும். கட்டணும் வேண்டாமா? நான் கட்ட மாட்டேன். நான் தேவனுடைய பிள்ளை. நான் யாரு சொல்லுவியா? சொல்லுவியா? தூங்குறியால முடிச்சிருக்கியான்னு தெரியல. என்னாலே தூங்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ மட்டும் தூங்கினா எப்படி? அதனால தெளிவா இருங்கப்பா, சொல்லு கொடுங்க. எப்பா நம்ம படிக்கிறது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சபை மக்களுக்கு, மற்ற ஊழியக்காரங்களுக்கு போதிக்கணும். இனி காலம் இல்லை. சாகருக்கு முன்னாடி நீங்க போய் சொல்லிடணும். 2 தீமோத்தேயு 2:2 என்ன எழுதியிருக்கு? நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடு. இல்லப்பா, 2 தீமோத்தேயு வாசிங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. என்னப்பா ஒண்ணு விளங்கல? ஆமா, துர்க்கிரியில எந்த துர்க்கிரிய? ஏல நீ செய்த துர்க்கிரிக்கு தண்டை அவன் அதிகாரி. துர்க்கிரிகளை நம்ம செய்யறோம்னு வை, அவங்க வந்து அதிகாரப்படுத்துவாங்க. நீ ஏன் திருடுன? நீ ஏன் உபச்சாரம் பண்ண? நீ ஏன் வரி கட்டல? துர்க்கிரியைகளுக்கு அவங்க பயங்கரமா இருப்பாங்க. நீ நீ நினைக்கிற மாதிரி இல்லை. சத்தியம் இப்படி டைவர்ட் ஆயிரு. இப்ப புரியுதா? டைவர்ட் பண்ணல, அதான்டா வசனத்துக்கு வெளிச்சாங்க. துர்க்கிரியைகளுக்கே அவர்கள் பயங்கரமா இருப்பாங்க. அது யார் செய்யற துர்க்கிரிய? அவங்க செய்யறது இல்லை, நம்ம செய்யற துர்க்கிரியைகளுக்கு அவங்க வந்து என்ன செய்வாங்க? தண்டனை கொடுப்பாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கீதை பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கு அவங்க பயங்கரமா இருப்பாங்க. அப்போ நன்மை செஞ்சிட்டோம்னு சொன்னால், நம்ம ஒழுங்காக நடந்துட்டோம்னா, கீழ்ப்பிடிச்சிட்டோம்னா, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம மேலே பயங்கரமாக இருக்கவே மாட்டாங்க. யார் தப்பு செய்கிறாங்களோ அதுதான் துர்க்கிரி. தப்பு செய்கிறவங்களுக்கு மேலே அவங்க தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, வாய்ப்புல ராஜா. அப்படி நீ புரிஞ்சுக்கிற. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படி எழுதல, இப்படிதான் புரிஞ்சுக்கிறது. துர்க்கிரியைகளுக்கு பயங்கரமா இருக்காங்கன்னா, நம்ம செய்யற துர்க்கிரியைகளுக்கு தான் அவங்க நினைச்சுவாங்க பயங்கரமா இருப்பாங்க. போலீஸ் ஜிப் வருது, இப்படி அரெஸ்ட் பண்ணு அப்படி சொல்லி தூக்கிட்டு போறேன். அப்ப என்ன பண்ண? ஏதாவது துர்க்கிரியா வந்துட்ட ரிப்போர்ட் இருக்கும், எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருப்பேன், இல்லைன்னா அலிகேஷன் போயிருக்கும். அலிகேஷன் இல்லாம வரமாட்டான், சீப்பை போட்டுக்கிட்டு வருவானா? வந்துருவான். நம்ம செய்கிற துர்க்கிரியைகள் அவங்க பயங்கரவாதிகளாக மாறுவாங்க. நம்மளை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க, நம்மளை பேப்பரில் போடுவாங்க, டிவியில் போடுவாங்க. அப்போ அவங்க தங்களுடைய அதிகாரத்தை நிறுத்துவாங்க, பயன்படுத்த. தப்பு செய்தால், நன்மை செய்தால் நமக்கு மேன்மை. அவன் வந்து நம்மள்கிட்ட இடைபடவே மாட்டான், நம்மகிட்ட வரமாட்டான். இப்போ எந்த அதிகாரமும் உலக அதிகாரம்தான், ஆனால் தேவனால் உண்டாயிருக்கு. எந்த அதிகாரமும் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகவே நாட்டை ஆள்றவங்க, ஸ்டேட் ஆள்றவங்க எல்லாரையும் அந்த சீட்டில் உட்கார வைக்கிறது தேவன். அவங்க உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அதிகாரத்துக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியும், பயப்படணும், கீழ்ப்படியணும், செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். நான் வரி கட்ட மாட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு எப்படி நீ சொல்லுவியா? சொன்னீங்கன்னா உன்னை பிடிச்சி உள்ள வர சொல்லிடுவேன். ஒவ்வொரு ஆட்சியை கவுத்து எம்எல்ஏ விலைக்கு வாங்கி காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் கவுத்து என்ன வேணாலும் பண்ணிட்டு ஏன் பாஸ் மாதிரி என்ன தப்பு பண்ணாமல இருக்காங்க? பரலோகத்துக்கு போறவங்களே செய்யறாங்களே, நரகத்துக்கு போறவங்க செய்ய மாட்டானா? இப்படி சிந்தி. பரலோகத்துக்கு போறவங்களே தப்பு பண்றாங்க. என்ன பணத்தை கொடுக்குறாங்க, ஆளை இருக்கிறாங்க, சோறு போடுறாங்க, அரிசி பவுடர் கொடுக்குறாங்க, பேக் கொடுக்குறாங்க,
ஏதாவது இலவசமாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் உடனே ஓடி போகிறேன். அதுவும் சுடுகாடு தர்றோம்னு சொன்னால் அங்கேயும் போகிறேன். பேக்கு தர்றோம்னா அங்கேயும் பேக்குன்னு நிற்கிறேன். என்ன கடவுளோட இருக்காங்க இவங்க? ஆனால் பிரசங்கத்தில் கடவுள் கூட இருப்பார் அப்படின்னு பொய் பிராட் நீங்களோட இல்லையாங்க கத்தரு. அது நம்ம படிக்கிற பாடத்தில் இறையடியார்கள் தெய்வ தொண்டர்கள் முதல்ல இந்த பாடத்தை படிச்சுக்கிறாங்க. உலகத்தில் அவங்க எம்எல்ஏக்களை இழுக்கிறாங்க, எம்எல்ஏக்களை வாங்குறாங்க, கள்ள ஓட்டு போடுறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் சீட்டில் வந்து உட்காந்துட்டானா சீட்டு தேவன் கொடுக்குது. உட்காந்துட்டா ஆண்டவர் அமைதியே இருக்கு. அந்த சீட்டுக்கு ஏற்றபடி பொதுமக்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், பயப்படணும், கனம் பண்ணணும். இதெல்லாம் பொதுமக்கள் செய்ய வேண்டிய போகுது. செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். எதிர்த்து நிற்கக்கூடாது, கீழ்ப்படியாமை காட்டக்கூடாது, கனம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யணும். ஆமான் கீழ்ப்படியலை, ஆமான் கனம் பண்ணலை அப்படின்னு சொல்லுவேன். நம்மள்கிட்ட சாத்தான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்லலை, உங்களுக்கு வேதம் தெரியாது. ஒன்று வேதம் தெரியும்னா சாத்தான் அப்படி கொண்டு வருவான். இப்படி இருக்குல்ல, அவன் என்ன கனம் பண்ணானா? அவன் ஆமான அவன் கொடுக்குறான். யாருக்கு? அவன் காலில் அண்டி பிடிச்சிக்கிட்டு அத்தா சாமி என்னை காப்பாற்றுன்னு கிடக்கிறான். இல்லை, அவங்களுக்கு கொடுப்பேன். வேற எவனுக்கு கொடுப்பேன்? சும்மா கொடுத்துருவானே. நீர் என்னை விழுந்து பணிந்து கொள்ளு, இவைகளை உமக்கு தருவேன். சாமியா அவனை ஆராதிக்கிறவன் எவனோ அவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் பிசாசு. கடவுள் பாதத்தில் விழுந்து கடவுளை எவன் ஆராதிக்கிறானோ அவனுக்கு கொடுக்கறது தேவன். சாது கொடுப்பேன். எதனாருக்கே கொடுக்குறேன்னு சொன்னா, இந்த உலகத்தின் அதிகாரங்களும் மகிமைகளும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை விழுந்து பணிந்து கொள்ளும், நான் இவைகளை உமக்கு தருவேன். அப்பளவு சாத்தான் சாத்தான் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் ஏசுனாருக்கு வேண்டாம். உங்களுக்கு வேணுமா ஆசீர்வாதம்? செழிப்பு புள்ளிமலையில கொண்டுட்டேன் உடைய ஆதிவாசிகள் நிறைய இருக்காங்க. ஏடிஎம்கே கட்சியோ டிஎம்கேயோ எல்லாம் கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் அங்கே இருக்கிற ஆதிவாசி வாழ்வு பிள்ளைகளை நரம்பு கொடுப்பாங்க. ஆட்சி தக்க வைக்க, ஆட்சியை பிடிக்கிறது. அப்படிதான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கட்சியுமே இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறாங்க. ஆட்சி பிடிக்கிறது, நரம்பு கொடுப்பாங்க வாழ்வு பிள்ளைங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அது வந்து மோகன் சிலாசர் சொன்னாங்க. அது திருச்சி நடந்த மீட்டிங்கில் 4 பேர் வந்துருந்தாங்க. அதில் ஓப்பனாங்க நடக்கலாம். அவனை பணிச்சுக்கிறேன். அவன் காலில் விழுந்துட்டோம்னா ஒரு ஆசீர்வாதம் வரும். அது வானத்துக்கு கீழே உள்ளது தான். வானத்துக்கு மேலே உள்ளதுன்னா அவனால் தர முடியாது. அங்கே தான் இயேசு ஜெயிக்கிறார். அங்கே தான் கிறிஸ்தவ தலைவர்கள் ஜெயிக்கிறாங்க. வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேலே. வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேலே சில மகிமை இருக்கு, சில ஆசீர்வாதங்கள் இருக்கு. சாத்தானுக்கு சேவை செஞ்சார், சாத்தானை பணிந்து கொண்டார். அந்த சாத்தான் அவங்கள பிளஸ் பண்ணும். ஆசீர்வாதம் 3 விதத்தில் வரும். ஒன்று பிசாசு தர்றது, இன்னொன்று மனுஷனால் மனுஷன் செய்கிற சொல்கிற பொய்,
பித்தலாட்டம், இந்த டெக்னிக்கலாக சில காரியங்களை செய்வான். செய்யும்போது ஒரு ஆசீர்வாதம் வரும். தேவனோ மனுஷனை பிரசங்கி 7:29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவராக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். அப்போ அநேக உபாய தந்திரங்களை அவங்க கையில் வச்சிருக்காங்க. அதான் டெக்னிக்கல். எப்படி பேசுனா, எப்படி காய நகர்த்தினா ஆசீர்வாதம் வரும், பணம் வரும், காசு வரும்னு அவனுக்கு தெரியும். தேவன் செம்மையானவர்களாகத்தான் என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார், வழி நடத்தி கொண்டிருக்கார். ஆனால் இவங்க சில டெக்னிக்கலை பயன்படுத்தி இந்த அவனை பாரு, இந்த அவளை பாரு, அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, உனக்கு வீடு வேண்டாமா, உனக்கு சொத்து வேண்டாமா, உனக்கு துணிமணி வேண்டாமா, உனக்கு 2 வீலர் வேண்டாமா, 4 வீலர் வேண்டாமா, அவங்கள பார்த்தியா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு இவனை பார்க்க வைக்கும் பிசாசு. தேவர்களை போல ஆகணும், ஆசை இருக்கத்தான் செய்யும். சீக்கிரத்தில் பெரிய ஆளாக தலைவராக நம்ம படிக்கிறது சிறந்த தலைவர், ஆவிக்குரிய தலைவர்களாவது எப்படி? ஆனால் ஜாதி என்ன பண்ணிடுவான், ஏமாத்திடுவான். அதனால டெக்னிக்கலாக எல்லா வேலையும் செஞ்சு சம்பாதிப்பாங்க. சாசு ஜெயிக்கிறதுனால சாசு ஆசீர்வதிக்குது. மனுஷனும் என்ன பண்ணுறேன், தந்திரமான காரியங்களை கையாண்டு சில வருமானத்தை என்ன செய்கிறான், பொருளாதாரங்களை பெருக்கிக் கொள்கிறேன். 3வது தான் கர்த்தர் கொடுக்குறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். இந்த 2 வழியில் வர்ற வருமானம் எல்லாம் வேதனையாத்தான் முடியும். போய் சொல்லி 10 ரூபா காசு உன் வீட்டில் இருந்தாலும் சொல்றேன், உன் வீட்டுக்குள்ள பயங்கர வேதனை வரும். அது இப்போ தெரியாது. குடும்பத்தில் அடிபட்டுட்டே போவான். என்னடா இப்படி நடக்குது, ஆண்டவரே ஏஜ் வேணா ஏஜ் கண்ண முடிக்குது, கொஞ்சம் ஜபத்தை கேட்கவே மாட்டேன். பொய் சொல்லி பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்கிறவன் சாகிறவன் விடுகிற சுவாசம் போல ஐஸ்வரில் கொண்டு சேர்த்துருவாரு. இப்போ இனிப்பாத்தான் இருக்கு, செழிப்பாத்தான் தெரியும். அவன் ஐஸ்வரில் படுத்திருக்கும் போது தான் உனக்கு தெரியும், நீ அங்கே போக வேண்டாமே, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. திருட்டுத்தனம் பண்ணுனா, பொய் சொன்னா, ஊழல் பண்ணா கண்டிப்பாக வருமானம் வரும். ஆனால் வேதனை இருக்கு, சாவம் முடிச்சு போகும் அந்த குடும்பம். திடீர்னு சாவு வரும், திடீர்னு மூச்சு திணறல் வரும். சாகிறவன் விடுகிற அதான் ஐசுவாரு. தூக்கு ஆட்டோ கொண்டா கரப்படி. இங்கே கருவி இல்லை, தீவில் ராம்நாடு கொண்டு போவோம். ராம்நாடு போனால் அங்கேயும் இல்லை, மதுரை கொண்டு போவோம். மதுரையிலையும் கருவி இல்லைன்னா அப்புறம் மெட்ராஸ் கொண்டு போவோம். அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் டாக்டர் நர்ஸு பார்த்து கடைசியில் எங்கே கொண்டு போகிறேன், சுடுகாட்டு கொண்டு போவோம். வீட்டுக்கு எங்கே, சுடுகாட்டு கொண்டு. இந்த நிலைமை வராமல் இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் பொய் ஃப்ராடுக்கு இடம் தரக்கூடாது, டெக்னிக்கலாக பொய் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ஆத்மாவை சம்பாதிக்க வேண்டிய அவசியம். ஒரு நாள் வாழ்வை இன்பமின்றி, ஒரு நாள் வாழ்வை ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்லா வாழ்ந்தணும்யா. இது ஜாதல்லவா சொல்லிக் கொடுக்குறது. தந்திரமா ஆத்துமாக்களை பிடிக்கிறாங்களா, ஆத்துமாக்களை அது எங்க இருக்கு? 2 பேர் 2 அதிகாரம் 13 வாசிங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாய் இருந்து உங்களுடைய விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள், விபசார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள்,
உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். இதுதான் சாபம். நமக்கே தெரியாது. கொஞ்ச காலம் நல்லா இருக்கு அந்த குடும்பம், அது திடீர்னு சாபம். ஏன்டா இந்த நிலைமை வந்துச்சுன்னு அப்புறம் போய் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார், பார்த்துக்கு கை விட்டுருவார். அவன் எல்லாம் ஆஸ்பத்திரியாக போய் கிடக்கு. அதனால பொய்யை சொல்லாமல் புரட்டை சொல்லாமல் சாபத்தை சம்பாதிக்காம கர்த்தரே தர்றாரா, எல்லாம் தருவார். இப்போ கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் வேற, மனுஷன் தன்னுடைய திறமையினால அறிவினால பொய் புரட்டு தந்துறான், இதனால சம்பாதிக்கிறது வேற. அடுத்து சாதத்துக்கு நேரடியாக சேவை செய்கிறது, பில்லி சுனி ஆவி, மாந்திரிக ஆவி, விக்கிரக ஆவி, இப்படி சில ஆவிகளை செய்ப்பாங்க. அந்த குறி சொல்ற ஆவி, செத்த ஆவி, இப்படியெல்லாம் சில ஆவிகள் உலகம் இருக்கு. அதெல்லாம் சபையை சுற்றிக்கிட்டே வரும். அப்போ சாத்தானுக்கு பணிஞ்சு கொள்வது, சாத்தானை தேடி சாத்தானுடைய தாகத்தை பசி தீர்த்து அவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்குறது. என்னை விழுந்து பணிந்து கொள்ளும் உமக்கு இவைகளை தருவேன். இப்படி சாத்தா மூலமாக ஒரு ஆசீர்வாதம் இருக்குயா. அந்த முகமாத்து பண்ணுவாங்க, பில்லி துணியா வைப்பாங்க, மாந்திரிகம் ஏவி விடுவாங்க. சில ஆவிகளை எழுச்சுவேன் உங்கள் வீட்டுக்கு. சொப்புரத்தில் வருதா, தியானம் வருதா, சொப்பனமே பார்க்க மாட்டீங்களோ? சொப்பனம் வரும். யூதாவில் எழுதியிருக்கு பாருங்க, ரட்சிக்கப்படாதவங்க பார்க்குற சொப்பனம். யூதா 8வது வசனம். அப்படி போலவே சொப்பனக்காரராய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். அப்போ அப்படி போலவே எப்படி போலவே 7வது வசனம். அப்படியே சோதம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். அப்ப பாத்தீங்களா, சொப்பனம் வர அபிஷேகம் பெறாதவனுக்குள்ள அப்படி வரும், அபிஷேகத்தை பெற்று இழந்தவனுக்குள்ளேயும் வரும். அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு சில சொப்பனம் தரிசனம் வரும். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார், மூப்பர்கள் சொப்பனங்களை. அது பரிசுத்தாவியின் நிறைவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வர்ற சொப்பனம் தரிசனம். இது பரிசுத்தாவியை பெறதுக்கு முன்னாடி வர்ற தரிசனம் சொப்பனம். பரிசுத்தாவியை பெற்று இழந்த பிறகு வர்ற சொப்பனம். பரிசுத்தாவியை பெற்று இழந்துருவாங்க. சும்மா நடிச்சுக்கிட்டு இருப்பேன், பரிசுத்தாவி இருக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா பொழப்ப ஓட்டணும்ல, செத்து நடந்து போயிடுவேன், பரலத்துக்கு வர மாட்டாங்க. அதுதான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். நடிப்பின் இமயம் இவங்கதான். நம்மளாம் டைரக்டர்ஸ், கதை எழுதுறது, திரைக்கதை எழுதுறது, அதை மக்கள்கிட்ட காமிச்சு பணம் வசூல் பண்றது. அதனால ஆசீர்வாதம் 3 விதத்தில் வரும். ஒன்று, மனுஷன் தன்னுடைய திறமை, அறிவு, பொய், புரட்டு, பித்தலாட்டம் இவைகளினாலே சம்பாதிக்கிறது. தேவன் செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். எதுக்கு? வருமானத்துக்கு தான், பைசாவுக்கு தான். அதே மாதிரி அந்த சைடு பிசாசு, வெள்ளி சுனி ஆவி, மாந்திரிகம்,
ஏவல், இதெல்லாம் சொப்பனத்தில் வரும், வாழ்க்கையில் வரும். புருஷன் மனைவி நல்லா பேசிட்டு இருப்பாங்க, முகமாத்தி செஞ்சிருவான். சாஸ் பிடிக்காத குடும்பங்கள் என்ன பண்ணுவான், ஏறி விட்டுருவான், வந்துடும். அவங்கள நிம்மதியை வாழ விடாது, நரகல் அள்ளி போட்டு வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரத்தமாக கிடக்கும். இதெல்லாம் ஆவிகளின் ஏவுதல், ஏவுதல் பிசாசு. நல்ல தொழில் மேலே போய்கிட்டு இருப்பான், வியாபாரத்தில் மேலே போய்கிட்டு இருப்பான், திட்டின்னு அடிச்சு ஜரன்னு இறங்கிடுவான், அவனுக்கே தெரியாது. அது மாந்திரிக சக்திகள், கண்ணுக்கு புலப்படாத தீய சக்திகள், மந்திரவாதங்கள், பில்லி சுனியங்கள், முகமாத்து பண்றது. செய்வினை வச்சிருவான், ஆணி அடிச்சிருவான், காசு வெட்டி போடுவான். இதெல்லாம் பல விஷயங்களை பண்ணிகிட்டே இருப்பான். எலுமிச்சம்பழத்தை ஓதி வீட்டுக்கு முன்னாடி போட்டுருவான். தொழில் ஒன்றும்னா போய், வியாபாரம் ஒன்றுனா போய், வருமானம் ஜரன்னு குறைஞ்சி. இதெல்லாம் தீய ஆவிகளுடைய வேலைகள். அதனால் அந்த ஆவிகளை எதிர்த்து நிற்கணும். சாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். அப்ப ஆசீர்வாதம் பிசாசுனாலே வரும். மனுஷன் தன்னுடைய பொய் பித்தலாட்டம் நடிப்பு மூலமா ஆசீர்வாதம் பெறுவான். மூணாவது தேவனே கொடுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, அதனுடைய வேதனையை. இந்த ரெண்டு விதத்தில் உனக்கு வருமானம் வந்துச்சுன்னா வேதனை வரும், நிம்மதி இருக்காது. உன் மனசு வேதனைக்குள்ளேயே இருக்கு. அப்படி ஒரு வேதனை வந்துச்சுன்னா அப்புறம் புண்பட்ட மனசை தனியாக பார்த்தா தம்படிச்சுட்டு இருப்பேன். ஏன்டா அப்படி போகையா அங்கிட்டு, கத்தரெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடுவோங்க. என்ன கத்தரு இருந்தால் நான் ஏன் எப்படி இருக்கேன்? அந்த இடத்துக்கு போயிடுவான் மனுஷன். இப்போ பில்லி சூனி ஆவிகள் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆவிகளை தேடக்கூடாது, இந்த ஆவிகளை தேடக்கூடாது. சவுல் தேடுன முதல்ல ஆட்சிக்கு வரும்போது அவன் மேலே அபிஷேகம் இருந்துச்சு. அபிஷேகம் இருந்தபோது தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே ஒருத்தன் குறி சொல்றவன் இருக்க முடியாது, ஜோசியம் பார்க்குறவன் இருக்க முடியாது, மரித்த ஆவிகளை எழுப்புறவன் இருக்க முடியாது. எல்லாத்தையும் ஆர்டர் போட்டான், எல்லாத்தையும் வெளியேற்று. அந்த ஜோசியம் பார்க்குறவன், இந்த ஜோசியம் பார்க்குறவன், விக்கிரகத்தை கும்பிட்றவன், குறி சொல்றவன், எல்லாரையும் வெளியேற்று அப்படின்னு. அது பரிசுத்தாவி உள்ளே இருந்ததுனால அந்த மாதிரி சுத்திகரிப்பு. பரிசுத்தாவி இழந்துட்டேன். ஆண்டவர் ஜோமனி பார்க்குறேன். ஊர் மீனாலாவது இன்னொன்று என்னது, ஊர் மீனாலாவது தும்மி மீனாலாவது இறைவன் என்ன செய்யலை, பேசலை. தீர்க்கதரிசி வேணும், நடத்திப்புக்காரன் வேணும். சாமுவேலி செத்து போயிட்டேன், சாமுவேலே செத்து போயிட்டேன். இப்போ நடத்திப்புக்காரன்னு இல்லை, ஆலோசனை கேட்க. இறைவனும் பேசலை, முழு பின்மாற்றம். இவனுக்குள்ளே இருக்கிறது அசுத்தாவி. பரிசுத்தாவிடம் விலகிட்டாரு, இவன் அசுத்தாவியில் இருக்கேன். இப்போ இவனுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி என்ன சொல்லுது, குறிகாரனை தேடு. எந்த குறிகாரிய தேசத்தை விட்டு விரட்டினானோ அதே குறிகாரியை தேடி போறான்னா அவனுக்குள்ளே இருக்கிறது என்ன ஆவி, அசுத்தாவி. உங்களுக்குள்ள இருக்கிறது எனக்குள்ள இருக்கிறது அசுத்தாவியா பரிசுத்தாவியா? ரொம்ப இலக்கணமா பேசுறிய. சவுல் ராஜாவா இருந்தாலும் நாட்டு மக்களை நடத்தி கொண்டிருந்தாலும் அவனை இயக்குறது பரிசுத்தாவியானவர் இல்லை, என்னாவே. அதனால குறியாரியை தேடி போறான். அபிஷேகத்துல நடத்தப்பட்ட போது குறியாரியை பூரா என்ன செஞ்சான், விரட்டிட்டான். தேசத்துல ஒருத்தர் இருக்கக்கூடாது. பின்மாற்றம் வந்துட்டா எல்லாத்தையும் தேடுவாங்கப்பா.
நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுன்னு இப்படிய காலத்தில் வந்து குளிர் படிப்பான் தெரியுமா? உடனே கேட்பான். கவனமாய் செவி கொடுத்து கிறுக்கு பயிலுங்க கையை காட்டுங்க, நல்ல காரியம். இந்த ரேகை என்னத்தை சொல்லுது? இந்த ரேகை என்ன சொல்லுது? குரு சூரியன் உச்சத்தில் இருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல மேலே வந்துருவீங்க. கையை குடியா கம்பளத்தம்மா மை போட்டு பார்ப்பா. மலையாளத்து கம்பளத்தம்மா நினைச்சுவா மை போடுவா. அந்த மையில அப்படியே சினிமா மாதிரி தெரியும். மரித்த ஆவிகளோட பேசுவாங்க. செத்த ஆவிகள் எரிச்சிருது. கட்டங்கள்லாம் கட்டிக்கிட்டு ஒரு பொருளை வச்சு இப்படி நகர்த்திக்கிட்டே இப்போ ABCD அது அப்படியே இந்த கை அப்படி நகர்த்து சில ஆவி. எல்லாம் எங்கள் ஸ்கூலில் எங்கள் பசங்க எல்லாரும் செய்வோம். அவங்களோட பேசுறதுல அவ்வளோ சந்தோஷம். சார் ஆகவே மரித்த ஆவிகள் என்ன ஆவிகள்? மரித்த ஆவிகளோட பேசுறது தேவனுக்கு அருவருப்பு. தேவனுக்கு அருவருப்பு. குறி கேட்கறது தேவனுக்கு அருவருப்பு. சூசியம் பார்க்கறது தேவனுக்கு அருவருப்பு. கைரேகை பார்க்கறது அருவருப்பு. பில்லி சூனிய மாந்திரிகம் அதை தேடுறது அருவருப்பு. இதெல்லாம் மக்கள் சார்ந்து போய் இந்த உலகத்தில் பெரிய ஆளாயிடலாம், சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. ஆனால் வேதனை உண்டா? இந்த ஆசீர்வாதங்களினால ஆவிகளை ஏவி சம்பாதிக்கிறது வந்து வேதனை உண்டு. சாமியை கும்பிட்றதுனால ஆசீர்வாதம் வரத்தாச்சு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை, சாபம் இருக்கும். துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம் இருக்கிறது. அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார்? அதுல தான் நம்ம படிச்சுட்டு வரோம். அவர் நமக்கு தர்றாரு, ஒரு வீட்டை தர்றாரு, ஒரு வாகனத்தை தர்றாரு, மனைவியை தர்றாரு, பிள்ளைகளை தர்றாரு, ஊழியத்தை தர்றாரு, ஆத்துமாக்களை தர்றாரு. அது வேதனை இருக்கு. அதுல நாமளா சம்பாதிச்சு அதுல என்ன வரும்? வேதனை. என்ன வரும்? வேதனை வரும், சாபம். இது எதுக்கு வம்பு? ஆண்டவரே பார்த்து தந்தா வச்சுக்கிடுவா, இல்லைன்னா வேண்டாம். அந்த பொருளை வச்சு, அந்த பணத்தை வச்சு, அந்த காசை வச்சு சார்ஜ் உள்ள வந்துடுவானே. ஆண்டவர் ஒரு பக்கம் சாபம் போடுவார், சார்ஜ் வந்து நம்மளை பெண்டை கழட்டிடுவான். ரெண்டு சேர்ந்து அடிக்கும்பியா அந்தி கிறிஸ்து ஆட்சியில். இது ரெண்டு வரப்போகுது. ஒரு பக்கம் தேவனும் அடிப்பார் மக்களை, இன்னொரு பக்கம் அந்தி கிறிஸ்துவும் அடிப்பான். அந்தி கிறிஸ்துக்குள்ள சார்ஜ் இருப்பேன். ரெண்டு ஆவிகளும் அடி பின்னும், தப்ப முடியாது. அதுல ரத்த சாட்சியா இயேசுனாருக்காக ரத்தம் சிந்தி மறிக்கிறவன் யாரோ அவன் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள வருவான். மற்ற வரமாட்டாயா? அதனால தேவனும் நமக்கு அடிக்க கூடாது, சார்ஜ் நம்மளை அடிக்கக்கூடாதுன்னா ஆண்டவரை கட்டியா பிடிச்சிக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கறது போதும் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், அதனுடைய வேதனையை கூட்டா. இப்படி மூணு விதத்துல ஆசீர்வாதம் இருக்கப்பா. கடவுள் எல்லாம் தருவார். 1 தீமோத்தேயு 6:17. 1 தீமோத்தேயு 6:17. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும், உதாரண குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி
வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. போதும். கடவுள் மேல உள்ள நம்பிக்கைப்பா நம்ம எல்லாருக்கும். நாம் அனுபவிக்கும்படி சகல விதமான நன்மைகளையும் எப்படி தராரு? கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கால்வாசி அரைவாசி முக்கால்வாசி இல்லை, சம்பூர்ணமாய் தருவாராம். உங்களையும் என்னையும் கடவுள் நேசிட்டாரு அப்படின்னா அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறத எந்த கொம்பனும் தடுக்கவே முடியாது. அவருக்காக காத்திருக்கு, அவருக்காக காத்திருக்கிறவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை. அப்போ அவர் கொடுக்கறது சம்பூர்ணமாக கொடுப்பாராம். அதான் குடும்பத்தை கொடுப்பார், பிள்ளைகளை கொடுப்பார், ஊழியத்தை கொடுப்பார், ஆத்துமாக்களை கொடுப்பார், கசவாங்க கொடுப்பார், காணிக்க கொடுப்பார், ஒரு 2 வீலர் கொடுப்பார், 4 வீலர் கொடுப்பார், இடத்த கொடுப்பார், வீட்டை கொடுப்பார், படிப்பை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பாரியா. சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிறவர். அவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பற்றி கொள்ளாமல் கொடுக்கிற தேவனை பற்றி கொள்ள வேண்டும். யாரை பற்றி கொள்ளணும்? தேவனே கொடுக்கட்டியா. கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல உன் கண்ணு போயிடக்கூடாது. பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு கண்மூடி போகிறவர்கள் போகட்டும். பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு எதுக்காக வந்திருக்கோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க, செத்தா உயிரோட எலும்ப, உயிரோடு இருந்தால் மர்வமாக. அதுக்காகத்தானே இந்த பாதையில் வந்தோம். பொன்னையும் பொருளையும் பார்த்த உடனே வந்த வழியவே மறந்துட்டு எதுக்காக புறப்பட்டோம், எதுக்காக வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி மறக்க வச்சிருந்து பாருங்க. பொன்பொருள் திரைப்பட கவிஞன் எழுதுறான், பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு கண்மூடி போகிறவர்கள் போகட்டுமே. உன் உறவை நான் அறிவேன், உன் மனதை நான் அறிவேன், எது ஆன போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும், என்றும் அதுவே என் மூலதனமாகும். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரின்னு சொல்லி சொன்னா போதுமானே. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கணும். இல்லை ஜெபக்கூட்டத்தை முடிக்கிறதுக்காக எழுதி வச்சிருக்காங்க. அவ்வளவு திருட்டு போயிடு இல்லை. ஒருத்தர் சொன்னா மலே ஓ ஆண்டவர் பொண்ணை கொடுக்கட்டும், பொருளை கொடுக்கட்டும், வீட்டை கொடுக்கட்டும், படிப்பை கொடுக்கட்டும், எதிர்காலத்தை கொடுக்கட்டும், ஆத்துமக்களை கொடுக்கட்டும், சபையை கொடுக்கட்டும், ஊழியத்தை கொடுக்கட்டும், வரங்களை கொடுக்கட்டும், வல்லமையை கொடுக்கட்டும். என்னத்தை கொடுத்தாலும் சரியா அது மேல நம்பிக்கை வைக்காத. அதை கொடுத்த தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அதை கொடுத்த தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அதை பத்தி சொல்லுடான்னு தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்குறாரு. டே மற்றவங்களுக்கு சொல்றா, நித்திய ஜீவன் தாண்டா நமக்கு ஆதாரமான பொக்கிஷம். இந்த உலகத்தில் உள்ள வருமானங்கள் இல்லடா, ஆசீர்வாதம் இல்லடா, இதெல்லாம் இருக்கும், இல்லாமலும் போயிடும், வரும், வராமலும் போயிடும். ஆனா கர்த்தர் என்றென்றைக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால தேவனிடத்தில் இருந்து தான் அதிகாரமும் வரணும், வல்லமை வரணும், வரங்கள் வரணும், கிருபை வரணும். அப்ப தேவன் எப்படி அதிகாரம் கொடுக்கிறார்? அப்போ உலகத்துக்கு என்ன அதிகாரம் கொடுக்கிறார், எப்படி கொடுக்கிறார்? அடுத்து குடும்பத்தில் நம்ம குடும்ப தலைவர்களாக இருக்கிறோம். குடும்பத்தில் பிள்ளைகள், மனைவி, புருஷன், தாய், தகப்ப இப்படி பல இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அதிகாரம், அதுக்கு வசம் கொடுத்தாச்சு உங்களுக்கு. அவங்கள கொண்டுதான் குடும்பத்தை என்ன செய்கிறார், ஆளுகை செய்கிறார். அப்பாவை அம்மாவை எல்லாம் மனுஷரு அப்படிலாம் தள்ளக்கூடாது. அவங்களுக்கு கீழ்படியன். மேரேஜ் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யணும், கீழ்படியன். ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ். மேரேஜ் பண்ற வரைக்கும் ஆம்பளை பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளைகளோ பேரண்ட்ஸுக்கு கீழ்படிஞ்சு இருக்கணும். மேரேஜ் பண்ண பிறகுதான் தனி சர்க்கியூட். தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பார். இதெல்லாம் தேவனுடைய மனசில் இருக்கிற திட்டம். இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு தெரியணும். அவரான ஆலோசனை கொடுத்துடக்கூடாது. தாய் தகப்பன் தான் பொறுப்பு. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ஆம்பளை பிள்ளையானாலும் பொம்பளை பிள்ளையானாலும் தாயும் தகப்பனும் தான் பொறுப்பு. அதனால கீழ்ப்படிஞ்சிருங்க. உங்க ஆயுசு நாள் நல்லா இருக்கும், தீர்க்க ஆயுசா இருப்பீங்க.
நன்மை உண்டாகும். வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நன்மை உண்டாயிருப்பதற்கும் தகப்பனையும் தாயையும் ஈடுபடுத்திருக்கணும். 30 வருஷம் உபயோகப்படிக்கிட்டு இருந்தார் இயேசுனர். எத்தனை வருஷம்? 30 வருஷம். பிறந்ததிலிருந்து ஞானசாரம் எடுத்து ஊழியத்துக்கு வர்ற வரைக்கும் உபயோகப்பட்டு இருந்தார். எங்கடா போனார்? 12 வயசுல ஆலயத்துக்கு வந்துட்டு எங்கே போனார்? அவர் இந்தியா போயிட்டாருங்கிறா ஒருத்தன். இந்தியா போய் என்ன செஞ்சார்? அங்கே வந்து மாயவத்தியெல்லாம் படித்தார் அப்படின்னு இந்த கழுகு சித்தரா பருந்து சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கேன், அவன் அடிச்சு விடுவேன். எல்லாரும் டிவியை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் வந்தாரியா நம்ம ஆளுகள்கிட்ட ரிஷிகள்கிட்ட முனிவர்கள்ட்ட மாயவத்தை பற்றி படிச்சுக்கிட்டாரு. அதை வச்சு தான் அங்கே போய் என்ன செஞ்சார்? மந்திரவாதத்தை வச்சு மாயவத்தியை வச்சு அற்புத அடையாளம் செஞ்சார் அப்படிங்கிற. அது ஒரு சித்தர். என்ன சித்தர்? என்ன சித்தர்? அவன் ஏதோ ஒரு பறவையினுடைய பேர் தான் போட்டுருந்தாங்க. பூஜை அடிச்சு விடாண்டா தேங்க. அந்த 18 வருஷம் எங்கே போனார் தெரியுமா? இங்கே வந்தார் இந்தியா அப்படிங்கிறான். இந்துக்கள். முஸ்லீம் என்ன சொல்கிறார் தெரியுமா? இங்கே தான் வந்தார், காஷ்மீருக்கு வந்தார், கல்யாணம் முடிச்சார், பிள்ளையெல்லாம் பிறந்துச்சு. அந்த வம்சாவளியில் அந்த காஷ்மீரில் இருக்காரு. ஏன்னா காஷ்மீருக்கு போக மாட்டேன் நம்மாடு. என்னெல்லாம் கூத்தடிக்கிறாங்க. பைபிளை விட்டுட்டு நீங்கள் அங்கிட்டு திரும்பினீங்கன்னு வைங்க, அதுலேயும் நல்லது இருக்குது, அதனால அதையும் பார்ப்போம் அதையும் படிப்போம் போனீங்க, தொலைஞ்சிரு சாத்தா ஒன்றுமில்லாமாக்கி. அதனால 2வது அதிகாரம் குடும்பத்துக்கு தர்ற அதிகாரங்கள் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதிகாரத்துக்கு எதிர்த்திருக்கக்கூடாது, கீழ்ப்படியணும், கனமன்னன். இதே போல திருச்சபை 13-17 வாசிங்க. எபிரேயர். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். பாத்தீங்களா? யாருக்கு? சபை பாஸ்மார், சபை நடத்துகிற பாஸ்மார்களுக்கு சபையில் உள்ள விசுவாசிகள் கீழ்ப்படிஞ்சு அடங்கி கீழ்ப்படியன்னு அடங்கி இருக்கணும். ஏன் சொல்லிக்கிறேன்? சில நேரம் அடங்காத தன்மை வரும். சாஸ் அடங்க விட மாட்டேன், அதனால தான் அடங்கி இருக்குன்னு சொல்கிறேன். எப்படி நிர்வாகிக்கும். இந்த அதிகாரம் யாரு? இந்த சபை பாசத்துக்கு கொடுக்குறது யாரு? யாரு? கர்த்தர் கொடுக்குறார். சபை நடத்துகிற பாஸ்மார்களுக்கு பரத்திலிருந்து அதிகாரம் வருது. அவங்களுக்கு திருச்சபை மக்கள் கீழ்ப்படியணும். அதிகாரம் தேவனால் உண்டாகிறது, அதை எதிர்த்து நிற்கக்கூடாது. சபை நடத்துகிற தலைவர்கள் நம்மளை திருத்தணும். விசுவாசியில் இருக்கிறவங்க சபை நடத்துகிற தலைவர்கள் என்ன செய்யக்கூடாது? திருத்தக்கூடாது. 1-2 தடவை நாம் திருத்துறோம், அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு வை, 3ஆவது தடவை நம்மளை சாத்தா முடிச்சுக்கிறோம். கீழ்ப்படி விட மாட்டேன், அடங்கி இருக்க விட மாட்டேன். அதனால அதிகாரம் தேவனிடத்திலிருந்து வரைக்கும் வருகிறது. அது உலக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு சபையாக இருந்தாலும் சரி, அதிகாரங்கள் இறைவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. 2 கொரிந்தியர் 8:5 வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:5. நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஒரு ஆழ்வ ஒப்பு கொடுத்துருச்சுன்னா நிச்சயமா ஊழியக்காரனுக்கு என்ன செய்வாங்க? ஒப்பு கொடுத்துருவாங்க. ஊழியக்காரனுக்கு ஒப்பு கொடுக்காம நாங்கள் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருக்கோன்னு சொன்னா பிராடு. அவன் யாரு? பிராடு. இப்படி வசன அடிப்படையில் படிங்க, இல்லைன்னா உங்களை ஜாத்தா ஏமாற்றி விடுவேன். 1 தெசலோனிக்கேயர் 1:6.
1 தெசலோனிக்கேயர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோടെ திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. பாத்தீங்களா, ஒருத்தன் கர்த்தரை பின்பற்றான்னா ஊழியக்காரனை நினைச்சுவேன் பின்பற்றுவா. அந்த ஊழியக்காரனை ஏற்படுத்துறது தேவன். இந்த ஊழியக்காரனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவர் தேவன். கர்த்தரை பின்பற்றேன்னு ஒரு விசுவாசி சொன்னாலே அவன் சபை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிவான், அடங்கியிருப்பான். இப்போ அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார், அரசாங்கத்துக்கு கொடுக்கிறேன். அப்ப முதல்வரின் வழியாக அந்த அதிகாரங்கள் வருது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு தாய் தகப்பன் யாரு குடும்ப நிர்வாக தலைவரோ அந்த தலைவி மூலமாக அதிகாரங்கள் என்ன செய்யும் பாரு. குடும்பத்தை நிர்வாகம் பண்ற தலைமைத்துவம் அவங்கள்ட்ட இருக்கு. இது மாதிரி சபையில இறைவன் கொடுக்கிறாருன்னு சொன்னா விசுவாசிகள் அந்த சபை பாஸ்டருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அவனுக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறேன். அதைத்தான் எங்களையும் கர்த்தரையும் எங்களை பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்னு சொல்றான். அப்போ சபையினுடைய தலைவர்களுக்கு அதிகாரம் எப்படி வருது? முதலாவது அப்போஸ்தலர், முதலாவது யாரு? அப்போஸ்தலர், இரண்டாவது தீர்க்கதரிசி, மூணாவது போதகன், நாலாவது ஊழியம், அஞ்சாவது ஆளுகை, குணமாக்கும் வரங்கள், அந்நிய வரங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. அப்போ ஒரு ஒழுங்கு, ஆல் இன் த சர்வீஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பரத்திலிருந்து ஒரு திருச்சபை தலைவனுக்கு அதிகாரம் வருதுன்னு சொன்னா அவனுக்கு மேல தலைவர்கள் இருப்பாங்க, அவனுக்கு மேல ஒரு ஐக்கியம் இருக்கு. அவன் ஐக்கியத்தை கட்டுப்பட்டவன். இண்டிபெண்டா பேசுறான்னு அவனுக்குள்ள இருக்கிறது ஜாஸ் ஏசு தான் பேசுவேன். உள்ள இருக்கிறது அசுத்தாவி, உள்ள இருக்கிறது அசுத்தாவே. நான் காரைக்குடி எல்லாம் இண்டிபெண்டன்ஸ். அவங்க மூலமா ஆத்துமாக்கள் ரசிக்கப்பட்டாலும் அவங்க சபையை கட்டினாலும் அவங்களுக்கு மேல தலைமைத்துவம் இல்லை. ஒரு சிறந்த தலைவர் பவுல் எருசலேமில் உள்ள தலைவர்களுக்கு கீழே தன்னை வச்சுக்கிட்டான். அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, அவங்களுடைய ஊழியத்தை கண்காணிக்க, அவங்க என்ன பிரசவம் பண்றான்னு சொல்லிவிட்டு கவனிக்க, திருத்தி கொடுக்க ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும். இவன் கையில வர்ற வருமானத்துல தசம காணிக்கை எடுத்து அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கணும். பவுல் கொண்டு கொடுத்தா. இப்படி தேவனால் உண்டாகிற ஒரு தலைமைத்துவம் இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்கணும். இது ரெண்டு இல்லாம இருக்கிற இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரங்களோட நீங்க ஐக்கியப்படக்கூடாது. சேர்ந்தீங்கன்னா உங்க விசுவாசம் நாசமா போகும், உங்க ஊழியர் நாசமா போகும். சாசு உங்களை பயன்படுத்துவார். அதனால சிறந்த தலைமைத்துவம் எது? தலைமைக்கு கீழே இருந்து செயல்படுறது, ஐக்கியத்துக்குள்ள கட்டுப்பட்டு செயல்படுவது. இயேசுநாதர் அப்படி இருந்தார், அப்போஸ்தலர்கள் அப்படி இருந்தார்கள், பவுலை சார்ந்தவர்கள் அப்படி இருந்தாங்க. இதெல்லாம் உங்க பைபிள்ல தான் இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இண்டிபெண்டா இருக்கிறேன். இயேசு வருகிறார், இயேசு போகிறார், இயேசு எழுந்திருக்கிறார், இயேசு தூக்குகிறார். ஒவ்வொரு போட போட்டுக்கிட்டு கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தாருங்க. இந்த மாதிரி பின்மாற்றக்காரங்களை எல்லாம் சரியான சத்தியத்துக்குள்ள கொண்டு வர. ஆக்கிலால் பிரிஸ்கில்லால் கூட்டத்தில் இருக்காங்க. அப்படியே வர்றான் ஊர் சுத்தி பிரசங்கி. யாரு 18 அப்போஸ்தலனுடைய வாசி. இது மாதிரி ஊர் சுத்துற பிரசங்கி மாதிரிலாம் வருவேன். எதுக்கும் கட்டுப்பட மாட்டேன். பெரிய சத்தியம் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க ஏமாந்துடக்கூடாது. நீங்க அப்புறம் பரலோகம் போக முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் எழுதிட்டீங்களா? அப்போலோவை பத்தி எழுதி இருக்கும்ல. 24 இருந்து வாசி. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை சுத்தமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் தேவாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கிலாவும் முக்கிலாவும்
அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்துக் கொண்டு தேவனுடைய மாற்றத்தை அதிக திட்டமாய் ஆரம்பித்து விவரித்து காண்பித்தார்கள். இப்படி சொல்லி பிரதிநிதிமார்களையே பாதிப்புமார்களே கொண்டாந்து சேர்க்கணும் ஐக்கியம் இல்லை. இந்த ஐக்கியம் இல்லாமல் ஊழியர்களை பருவம் போக மாட்டேனாலும் தெளிவாக பேசுங்க. என்ன கொஞ்சம் கத்தர் அப்படி செஞ்சு ஐக்கியம் செஞ்சாரு ஒரு யார் ஒரு மாதிரி சீக்கிரத்துக்கு வந்து இடிச்சுங்க கட்டா கொஞ்சம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏற்பட்டுறாங்க. வா அதெல்லாம் இப்படி சொல்லுது. நீங்க அறிந்த சத்தியத்தை விட இந்த சத்தியம் ஆழமானது. வா இந்த விமானக்காரங்களை இழுத்துட்டு வரேன். கூட்ட வச்சுட்டு இப்ப ஆங்கில வைப்பு அவன் பண்ண பிரசவத்தை கேட்டுட்டு அவனே ஆங்கில அளவு உள்ளவன் வேதாகமத்தில் வல்லவன். அவன் பிரசவத்தை கேட்டுட்டு அடுத்து அவனை கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு அதிக திட்டமாக அவங்க போதிக்கிறாங்க. யாருக்கு? அப்புறம் உனக்கு ஒரு ஐக்கியம் வேணுங்க, உனக்கு ஒரு தலைமைத்துவம் வேணும். அது இல்லாமல் நீ செஞ்ச ஊழியம் செஞ்சு அங்கீகரிக்கப்படாது. வரல வரமாட்டேன், நீங்க வரமாட்டேன், ஒரு ஜனம் வராது. தெளிவா பேசுங்க. அப்படி ஆக்கிலா பேசுகிறார கூட எந்திரிச்சு நிறுத்துங்க. அவனை கூட்டிட்டு போய் பௌர்ணோட சேர்த்தாங்க. பௌர்ணோட சேர்த்த பிறகு கொஞ்ச காலத்திலேயே கத்திரவனை மேல வைத்திட்டாரு. அதனால தொண்டு சபைக்கு எழுதும் போது சொல்றான், நான் நட்டேன் அப்போ அப்ப அவன் கூட்டம் நடத்தினா அபிஷேகம் இறங்கி கொடுத்து இவன் வந்து பிரதங்க சூரியன் தான் சொல்லுவான். யாரு? பவுல். அவன் கூட்டம் நடத்தினா பரிசுத்தாங்க. நான் நட்டேன் அப்போ நீர் பாய்ச்சினான். ஒரு விதமா இருக்கு. ஊழியர்கள வித்தியாசங்கள் உண்டு. அப்ப அப்போலோவை கொண்டு வந்து பவுலோட சேர்த்ததுனால பவுலுடைய தலைமைக்கு கீழே வர்றான். பவுலுடைய ஐக்கியத்துக்குள்ள வர்றான். அதனால பவுல் அவனை சாட்சியாங்க. அடுத்து தீர்த்துக்கு எழுதும்போது எழுதுவான், ஏய் 1500 பேரை வர்றான், அப்போல வர்றாங்க. அவனுக்கு ஒரு குறை இல்லாமல் விசாரித்து வழி எடுத்து, ஒரு குறை இல்லாமல் விசாரித்து வழி எடுத்து தீர்த்துக்கு எழுதுறான். அப்போலோ எங்க போயிட்டா பாரு, இந்த ஊர் சுற்ற பிரதி பார்த்துருப்பேன். அவனுக்கு ஒரு தலைமை இருக்காது, கண்ணளிப்பு இருக்காது. அவனை யாரும் திருத்த முடியாது. அப்படிப்பட்டவரை ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வர, தலைமைத்துவத்துக்குள்ள கொண்டு வர, அப்பதான் அவன் பருவத்துக்குள்ள வந்து தருவான். அதனால சரியான ரூட்ல கொண்டு வரணும். தலைமைத்துவம் இதான் என்னத்துவம்? சிறந்த தலைவர்கள். இந்நாட்கள்ல ஆங்கில வீட்டிலேயே சபை, பெரிய சபை கொடுக்கு. அவங்க சபை தலைவனை மாறிக்கணும். எந்த அதிகாரமும் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி. ஆனால் அதிகாரம் சில ரூல்ஸ்ல வரும். ஒப்பனைகள் வராமல் இங்கே காவேரிக்கு உள்ள வந்துரு. அங்கே பெங்களூர்ல இருக்கிற காவேரி யாரு? அங்கே உள்ள அதிக தூத்துக்குடியா வருது, ஒப்பனைகள் வருது. அங்கே இருக்குது சேலம் வழியா ஈரோடு வருது, மேட்டூர் வருது, பவானி வருது. பவானியிலிருந்து தொடங்கி அப்படியே செல்லனை போகும் திருச்சி. அப்புறம் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் போகும், தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகும், திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போகும், அப்புறம் கடலில் போய் அது வர்றதுக்கு வழி இருக்கான, வாய்க்கா வெட்டிக்கான வழி இருக்கா? இது போல தேவன் அதிகாரப்படுத்துவாரியா? அதுக்கு வழி இருக்கு. இந்த வழியா அந்த அதிகாரம் வந்து சேர உனக்கு எனக்கு ஒழுங்கு வச்சிருக்க. சும்மா வானத்துக்கு ஒத்துரு போட மாட்டேன். அதனால சபையிலே ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் அதிகாரம் உண்டு. சபை கீழ்ப்படியல் கனமன்னன் அன்னைக்கு இருக்கு. அந்த ஊழியர்களுக்கு மேல அவ்வளவு போல பிரகாசித்தாலும் சரிதான் ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது, ஒரு கண்காணிப்பு இருக்கிறது. திருத்தம் பண்ணுகிற ஒரு தலைமைத்துவம் வேணும், ஒரு ஐக்கியம் இருக்கிறது. தனியாக அவன் உட்காரல, நான் ரோட்ல ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு தலைமைக்கு சம்மதம் கிடையாது அப்படின்னு சொல்லலையே. அவன்
நீ தெரியல கூட ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது பரிசுத்தா இருக்கு, இவங்களுக்குள்ள இருக்கிறது அசுத்தா இருக்கு. எனக்கு ரோதமாக பேசு இன்னைக்கு போட்டு நம்ம பேச வேண்டாம். நம்ம சிறந்த தலைவர்களாக பாடம் பண்ணிட்டு நீங்க நல்ல தலைவர்களாக சிறந்த தலைவர்களாக மாறணும்னா அதிகாரம் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்ற நல்ல தெளிவாக சரி பண்ணுவான்.